இவர்களை தாவேக்காக்கு என்னென்னா இவர்களை நம்பி இருக்க முடியாது. என்றைக்கு வேணாலும் இல்லை நாளைக்கே மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு ஏடிஎம் டிஎம்கே முடிவு பண்ணுறாங்க. இவங்களில் எல்லாரையுமே தூக்குனாங்கன்னா வர்றவங்களாம் மந்திரி பதவினா நீங்கள் வந்து எங்கள் தயவால் தான் நடப்பது திமுக ஆட்சி தான். ஆனால் போனவன் எல்லாம் அவங்கள காரி துப்பிட்டு போயிட்டான். இடதுசாரியில் நீங்கள் பேச சண்முகம் ஆரம்பிச்சிட்டாரு. 4 வருஷம் கழிச்சு தானேப்பா நீ பண்ண. இப்போ வந்தவொடனே இவங்கள்ட்ட கேட்குற ஆரம்பிச்சிட்டாங்களா? வந்தே மாதரம் பாரதில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அது கவர்னர் நிகழ்ச்சி. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இதை பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது 3 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வர்றாங்க. இவங்களை வந்து விஜய் ஏன் சேர்த்துக்கணும்? இது கட்சி தாவல் ஆகாது அப்படின்னு மக்களே ஒரு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் சேர்த்துக்கிட்டதில் பல விமர்சனங்கள் வருது. அதிமுகக்குள்ளேயே இப்போ ஒரு இந்த சிவி சண்முகம், அன்புமணி, இது எஸ்பி வேலுமணி அணியிலேயே அவங்களுக்கே வருத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாவேக்கா தரப்புலேருந்து யோசிங்க. அவர்கள் 108 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்கெங்கே அலைஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நெஞ்ச பாடம் ஆஃபீஸ் 2 நாளாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இவர் போனதுக்கு அவங்க யாரோ சோஃபா செட்டை புக் பண்ணால் அதை வச்சுக்கிட்டு சோஃபா அரசியல். நம்ம ஏதாவது பேசினா கூட நம்மளையும் சோஃபா அரசியல்ன்றாங்க. இன்னும் சோஃபா செட்டில் வச்சா பணத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை உருவாக்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அதையெல்லாம் மீறி இன்றைக்கி இவர்கள் வந்து தாவேக்காவை குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக எதிரி துருவங்களாக இருந்தவங்க ஒன்று சேர்ந்தாங்க. அதெல்லாம் என்ன குதிரை பேர் அரசியலில் வருமா தெரில. அந்நியார் பிரேமலதாவை கேட்டால் தான் தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி சேர்ந்துருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாமல் சேர முடியுமா? அப்போ அவங்க ஒரு அமைச்சர் கேட்டிருப்பாங்களா இல்லையா? அன்றைக்கெலாம் குதிரை பேரம் வெளியே வராது. அப்போ இவர் நேர்மையாக ஒவ்வொருத்தையும் போய் தனக்கான ஆதரவை கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது தான் இவர்கள் இந்த முடிவு எடுக்கிறாங்க, நம்ம ஆட்சி அமைச்சிடலான்னு. அதற்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது பிஜேபி, அது ஊருக்கே தெரியும். அப்படி இருந்தும் சனாதனத்தின் பிள்ளைகள், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொன்ன திருமாவும் அதற்கு துணை போனார். உண்டா இல்லையா? 2வது சான்ஸு இடதுசாரிகள் அங்கே போன பிறகு திருமாவளவனை கூப்பிட்டு நீங்கள் முதலமைச்சராருங்க, நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னோன்னா அவர் பேக் அடித்தார். ஆதரவு கொடுக்குறதுலேருந்து இழுத்து பிடிச்சார். ஞாபகம் இருக்குதா? அப்போது யாருடைய ஆதரவோடு இது நடக்குதுன்றது அவருக்கு தெரியாதா? பாஜக ஒரு எம்எல்ஏ வேணால் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம் வெளியில். ஆனால் இது முழுவதும் இந்த பிளானு என்ன? காங்கிரஸ் பவர் ஆகிடக்கூடாதுன்ற கோபம் பாஜக. எப்போ காங்கிரஸ் போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துச்சோ அப்போவே பாஜகவுடைய கோபம் தாவேக்கா மேலே. அதற்கு பிறகு தான் அந்த மூலம் நடந்தது. ஏன்னா அவங்க வந்து 112 தான் இருந்தாங்க. அப்போது 112, இங்கே 120. நீங்கள் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோன்னா ஓகே ஜாலி அப்படின்ட்டாங்க. ஆனால் அப்போ தான் ராகுலுடைய ரோலு நேராக இவர் பேபியும் இவர் ராஜாவையும் கூப்பிட்டு என்னங்க நடக்குது, யார் தயவோட அந்த ஆட்சி அமையுது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இடதுசாரி எப்படி இதுக்கு ஒத்து போகிறீங்கன்னா அவர்களை அங்கேருந்து கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு சொல்லி போய் தாவேக்கா ஆதரவு கொடுன்னு சொல்ல வச்சாங்க. இது மத்திய இவர்களுடைய விருப்பத்தை மீறி டெல்லியில் எடுத்த முடிவு. இன்றைக்கி சண்முகம் எப்படி வேணால் பேசிக்கலாம், ஆனால் அதை மீறி எடுத்த முடிவு போய் சேர்ந்தோன்னே 116 ஆகிடுது. 116 116ன்னு ஆகிடுது. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் திருமாவளவனை போட்டால் இடதுசாரிகள் மறுபடியும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் டெல்லி எடுத்த முடிவுன்றதுனால வர முடியல. அப்போது ஸ்ட்ராங் ஆகுது. சரிப்பா நீ போய் பண்ணிங்கன்னா திருமாவளவன் ரைட்னு ஆதரவு கொடுக்க வராரு. ஐயுஎம்எல் குஞ்சாலி குட்டி கேரளாவில் இருக்கார் தலைவர், அவரை கூப்பிட்டு சொல்லி காதர் மொய்தீனை பிடிச்சி திட்டி அதுக்கப்புறம் அந்த 2 பேர், இதுக்கு நடுவில் 2 பேரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. தன்னிச்சையாக இந்த கூத்துலாம் நடந்தது. ஆனால் அஃபிஷியலாக ஆதரவு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் அமைச்சரில் பங்குன்ற மாதிரி பேசியாச்சு. அப்போ அவருக்கு 120ன்றது உறுதியாகிடுச்சு. 117 தான் தேவை, 120 வந்துடுச்சு. இந்த இதை வந்து இவர்களால் பொறுத்துக்க முடியல. ஆனால் இந்த ஒரு வாரம் பட்ட பாடு இருக்க அது தாவேக்காவுக்கு கண்ணு முன்னால் வந்து போகுமா இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு வேகமாக கொடுத்தது காரணம் அந்த சைடு ஏடிஎம்கேல ஒரு அணி இவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. சரி அவங்க முந்திக்கிட்டாங்கன்னா இங்கே அமைச்சர் பதவி கூட கிடைக்காம போயிடுமோன்னு வேகமாக பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையாகும். அந்த இது நம்பிக்கை கோரும் தீர்மானம்
அதில் எஸ்பி வேலுமணி இந்த டீம் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருந்துருக்கலாம், பேசி வச்சு கூட பண்ணிருக்கலாம். எப்பா எதுத்தே ஓட்டு போடுறோம், நாளைக்கு இது வருமா நம்ம பேசிக்கலாம் பண்ணிக்கலாம், என்னென்னா ஆதரித்து ஓட்டு போடுறாங்க. அப்போ இவர்களே தலையை கொடுத்த மாதிரி ஆனோன்னா அந்த இதில் கட்சி தாவல் தடை சட்டம் கேட்குறாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்துலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு 7 பேரை இழுத்துட்டாங்கன்னா ஸ்ப்ளிட்டு அப்படின்னு ஆகிட்டா தேர்தல் ஆணையத்தில் போய் நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு கிளைம் பண்ணலாம். அது ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவங்க கையில் கட்சி வரும், யார் கை ஓங்குதோ அவங்க கை கட்சி வரும். அதுலேயும் இவர்கள் கோட்டை விட்றாங்க. அப்போது இவர்களை தாவே கேட்கணுன்னா இவர்களை நம்பி இருக்க முடியாது. என்றைக்கு வேணாலும் இப்போ காங்கிரஸில் 5 பேர் இருக்கிறாங்க, 3 பேரை வேலைக்கு வாங்கிட்டா டிஎம்கே, இவங்க முஸ்லீம் லீக்கு இவங்களாம் இல்லை நாளைக்கே மறுபடியும் ஒரு கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணலான்னு ஏடிஎம்கே டிஎம்கே முடிவு பண்ணுறாங்க. இவங்களில் எல்லாரையுமே தூக்குனாங்கன்னா வர்றவங்களாம் மந்திரி பதவினா 3 காங்கிரஸ், 2 விசிகா 5, 2 முஸ்லீம் லீக் 7. இப்போ இவர்கள் இருக்கிறத சேர்த்தா பிடிச்சிடலாம். அப்படி பண்ணால் அப்போ அந்த பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கும் போது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாலும் இவங்களுக்கு சிக்கல். ஃப்ரெஷ்ஷாக வேணும், அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும். அப்போ என்ன பண்ணுறது? இவர்கள் ஆதரிப்பாங்களா? மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அவர்களில் சில பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன் தடுமாறுறாங்க? அதிமுக பொதுச் செயலாளர் உறுதியாக இருக்கார், இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து தீரணும்னு. அதில் எஸ்பி வேலுமணி பல்ட்டி அடிக்கிறார். மறுபடியும் அங்கே பேச்சுவார்த்தை தொடருது. அப்போ மீதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாகுது. சிவி சண்முகம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன தான் பண்ணுறது? நம்ம இந்த மாதிரி தடுமாற்றல் உள்ளவர்கள் தான் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நாங்கள் வந்துடுறோம், எங்களை ராஜினாமா பண்ணி சேர்ந்துடுறோம், அந்த தொகுதியில் நிற்க ஜெயிக்க வைங்க போதும். இவங்களுக்கு என்ன லாபம் தானே? 10 பேர் வந்தாலும் 10 எம்எல்ஏ. ஏற்கனவே கிழக்கு ஒன்று இருக்குது 11 எம்எல்ஏ, இல்லை 14 பேர் வந்தாலும் 15 எம்எல்ஏ அவங்களுக்கு கிடைக்குது. வெகு ஸ்ட்ராங்காக உக்காந்துடலாம். அதுக்கே அவர்கள் அது இவர்கள் ஏற்கனவே ஆட்சி அமைஞ்சதே இவங்களுக்கு. நீங்கள் இங்கே பாருங்கள், திமுகவோட விமர்சனம் பாருங்கள். எங்ககிட்ட ஜெயிச்ச ஆளுங்களை தான் கூட்டு வச்சுக்கின்னு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எங்கள் தயவால் தான் நடப்பது திமுக ஆட்சி தான். ஆனால் போனவன் எல்லாம் அவங்கள காரி துப்பிட்டு போயிட்டான். சரி, உங்கள் தயவால் தான் அது உங்கள்கிட்ட ஜெயிச்சாங்கண்ணா, அவங்க யார் கூட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியுதா? போகும்போது எல்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்க? நாங்கள் திமுக கூட்டம் தான் இருக்கிறோம், எங்கள் தலைவர் அவர் தான். ஆனால் இன்றைக்கி எல்லாம் நான் சண்டை போட்டுனுக்குறாங்களா இல்லையா? எல்லாம் அமைச்சரவை வாங்கி வெளியே வெளியே வந்து காதர் மொய்தீனா ஓப்பனாக சொல்லிட்டார். என்ன உங்களால் தான் ஜெயிச்சேன்றீங்க, எங்களால் நீங்கள் ஜெயிக்கலையா, எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டாப்புல. விடுதலை சிறுத்தைகள் முட்டிக்கிச்சு. காங்கிரஸ் சொல்லவே வேணாம், கடுமையாக முட்டிக்கிட்டு இருக்குது. இடதுசாரியில் நீங்கள் பேச சண்முகம் ஆரம்பிச்சிட்டாரு. 4 வருஷம் கழிச்சு தானேப்பா நீ பண்ண. இப்போ வந்தவொடனே இவங்கள்ட்ட கேட்குற ஆரம்பிச்சிட்டாங்களா? வந்தே மாதரம் பாடுறதில்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அது கவர்னர் நிகழ்ச்சி, மத்திய அரசு நடத்துறது, அதில் அவங்க பாடுறாங்க. இங்கே எங்கேயா நடந்தால் கேளு அப்படின்னு சண்முகமே ஒப்புதல் வாக்குமூலம், யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அப்போ இதுதான் நிலைமை. அப்போ திமுக தனிமைப்படுது. அதிமுகவும் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிற வேலையை பண்ணாமல் அவர்களுக்குள்ளே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாவேகா பயன்படுத்திக்குது. இப்போ என்டிஏ ஓட்டுகளை வாங்கி தான் வந்து இந்த அதிமுக வெற்றி பெற்றுச்சு. இப்போ வந்து மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் நாங்கள் வந்து ஆட்களை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிற விஜய் இவங்களை ஏற்றுக்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. இன்றைக்கி விஜயை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் காலம் இது, ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் காலம். இவர்கள் என்ன அடித்தாலும் நீங்கள் கரூர் தான் ஒரு சம்பவம், கரூர் சம்பவம் தான் உறுதி. கரூர் சம்பவத்துக்கு 2 பேருமே காரணம். இவர் லேட்டாக போனார், அவர்கள் அரசும் காவல்துறையும் மெத்தனமாக இருந்தாங்க. ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்துச்சு. ஆனால் இவர்கள் போட்டு என்ன அடி அடித்தாங்க, என்னமோ விஜயை கொலை குற்றவாளி லெவலுக்கு கொண்டு போனாங்க. அவர்களும் துள்ள துடிக்க 1 மாதம் தலையை வெளியே காட்டல. பொதுச் செயலாளர் ஓடி ஒளிஞ்சார், இன்னொருத்தர் டெல்லிக்கு போயிட்டார், ஒருத்தர் மதுரைக்கு போயிட்டார், தலைவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டார். இதெல்லாம் நடந்ததா? என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? ஏதாவது விஜய்க்கு எதிராக போச்சா? அவர் என்ன பண்ணுவார்? கூட்டம் அப்படி வந்து அவர் என்ன பண்ணுவார்? யாராவது பண்ணுவாங்களா? நம்மளாம் கூட பேசணும். அவர்னா வரும்போதே 40 பேரை நீங்கள் சாவடினா வந்தார். அவருடைய அனுதாபாலையை வீசிச்சு. எடப்பாடி பழனிசாமி பேசினார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு காரணமாக இருந்தாலும் அரசுக்கும் காவல்துறைக்கும் சம்மந்தம் இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வச்சார். அதனால் விஜய்க்கு எதிராக இன்றைக்கி ரேஞ்சில் நீங்கள் எது வச்சாலும் ஆட்சியில் இருக்க போது அவங்க தான் பவராக 5 வருஷம். அதை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் பாருங்கள், இந்த ஆதரவு பத்திரிகையால் திமுக ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த காலப்போக்கில் அப்படியே நகருவோம். இப்போவே 2-3 பேர் அப்படியே இதாகிட்டாங்க. அந்த மாதிரி நகரும். அதனால் இது எல்லாம் வந்து மக்கள்கிட்ட பெரிய வெறுப்புலாம் ஏற்படாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி.
மக்கள்கிட்ட வெறுப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இடதுசாரிகள் இருக்காங்க, விசிகா காங்கிரஸ் கூட அமைச்சரவையில் இருக்காங்க, வாய்ப்பில்லை வெளியே வரக்குன்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்டிஏவோட ஓட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்க கூட்டணியில் சேர்த்துறாங்களேன்ட்டு ஒரு அதிருப்தி தெரிஞ்சு வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்க எந்த ஓட்டிலேருந்து வந்தாங்க? இவங்க எஸ்பிஐலேருந்து தானே வந்தாங்க. அதனால் இவர்கள் திமுக ஓட்டு தானுங்க, திமுக ஓட்டு தானுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு எவ்வளோங்க சொல்லுங்கள்? நியாயமாக பேசினா எப்படி? அவங்க ஜெயிச்ச தொகுதியில் மேக்ஸிமம் ஓட்டு யார் ஓட்ட? திமுக ஓட்டாதார். அப்போ இவங்க மட்டும் தாவே ஆதரிக்கிறாங்க. இன்னொன்று நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், என்டிஏ ஓட்டுன்னெலாம் கிடையாது. என்டிஏ கூட்டணி மேஜர் பார்ட்டி இங்கே ஏடிஎம்கே தான். பாஜக வாங்கினதில் வேணால் ரெட்டையில் ஓட்டு இருக்கும், ஏடிஎம்கே வாங்கினதில் பாஜக ஓட்டு எவ்வளோ இருக்குன்றீங்க? ரொம்ப மைனர் பர்சன்டேஜ் தான் இருக்கும். கூட்டணி அமைக்கிறதுன்றது அவர் சொல்லிட்டு தான் அமைச்சார். அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை மாறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் கூட்டணியில் சேர்றோம். என்னைக்காவது அவங்க கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஏதாவது பிரிவினை ஏதாவது பேசியிருந்தாரா? பாஜகக்காரங்களே பெரும்பாலும் விட்டுட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அரசியலில் பேசுகிறதெல்லாம். அப்படி இருக்கும்போது கூட்டணியில் இருக்கிறதுனால எடப்பாடி ஏதாவது பேசினாரா? இல்லை எடப்பாடி 4 வருஷம் கூட்டணியில் இருந்த பொழுது இங்கே ஆர்எஸ்எஸ் பேரணி இல்லை இந்த வேல் யாத்திரை இது மாதிரி பெரும்பாலானதுக்கு ஏதாவது அனுமதி கொடுத்தாரா? சட்டம் ஒழுங்கு எங்கெல்லாம் பிரச்சனை வரும், எங்கே பாதிப்பு வரும், அதுக்கெல்லாம் அவர் அனுமதி கொடுக்கலையே. அவர் என்ன ஒரு முதலமைச்சராக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணார். அதனால் நீங்கள் அதெல்லாம் வச்சுட்டு அவங்கள நம்ம இடம் போட முடியாது. பக்கா மதசார்பற்ற கட்சி தான் அதிமுக. அதிமுகலாம் அந்த மாதிரி இன்னும் கேட்டால் இவர்களுக்காவது ஏதாவது இது இருக்குது. இந்துக்களை ஒரு மாதிரி பேசுறது, மூட நம்பிக்கை இந்து மதத்தில் தேடுறது, இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதத்தில் தேடுறது கிடையாது. தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன், இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு துள்ளுறது. ஏன் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா அது அந்நிய பண்டிகைன்றது. ஆனால் இவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடுவாங்க. எந்த அமைச்சர் திமுககாரங்க வீட்டில் யார் வீட்லையும் தீபாவளி கொண்டாடியது இல்லையா? சொல்லுங்கள். கொண்டாடி முதலமைச்சர் வீட்லேயே கொண்டாடுவாங்க, கொண்டாட மாட்டாங்க? கொண்டாடும். அப்புறம் என்ன வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு அர்த்தம்? இல்லை அவர் யாராவது பார்க்குறவங்க தீபாவளி அன்னைக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்களா? இல்லை இவர் யாருக்கும் சொல்ல மாட்டாரா? அவங்க அண்ணி துர்கா வந்து ஊராக கோயில் கோயிலாக போலியா? அவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாட மாட்டாங்களா? வீட்டில் கொலக்கட்டை செய்ய மாட்டாங்களா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு? அதை வந்து இவர் நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் சாப்பிட மாட்டாரா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இன்னொன்று கொடு அப்படின்னு சாப்பிட மாட்டாரா? அதனால் எந்த திமுக வீட்லையாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட மாட்டாங்களா? பிள்ளையார் சொல்லி போடாமல் ஏதாவது எழுதுவீங்களா? அப்போ வாழ்க்கையில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் அந்த வேஷம் கட்டுறீங்க? இந்த வேஷத்தை அவங்க கட்ட மாட்டாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஒன்று. தலைவரை இங்கே ஒரு தர்கா இருக்குது போயிட்டு போகலாம், போகலாம். தலைவரை அங்கே ஒரு கோயில் இருக்குது போய் கும்பிட்டா நல்லாயிருக்கும், கும்பிட்டுக்கலாம். இவர்கள் ஐயோ கோயிலுக்கு நம்ம போனால் தெரிஞ்சிடும், வேணா நைட்டு வேணால் சொல்லு, ரகசியமாக வந்து கும்பிட்டுக்கலாம். சாமியை ரகசியமாக போய் பார்க்குற ஆளுங்க. வீட்டுக்குள்ளே யாகம் வளர்த்து பூஜை பண்ணாங்களா இல்லையா? முதல்வரும் நின்றுந்தார், அவர் முன்னாள் முதல்வர் நின்றுந்தார், ஞாபகம் இருக்கா? அப்புறம் என்ன இருக்குன்னா உறுதியாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி கிடையாது. அப்போ என்டிஏ ஓட்டு, அந்த ஓட்டு, இந்த ஓட்டில் மக்கள் போட்ட ஓட்டு. நீங்கள் எதிர்த்து நின்று ஒரு இதுக்காக வந்தீங்க, திமுக வெல்த்துன்னு தான் வந்தீங்க. நீங்கள் அவங்களும் திமுக வெல்த்துன்னு தான் வந்தாங்க. 2 பேரும் ஒரே கொள்கையில் தானே இருக்கிறீங்க, அவ்வளோதான். நேற்று 3 எம்எல்ஏக்கள், இன்றைக்கி ஒரு எம்எல்ஏக்கள் இசைக்கு சுப்பையா, இன்னும் எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்கா? தாவேக்கலாம் தாராளமாக இருக்குது. அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை போட்டு நெருக்கி லேட் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா இங்கே இருக்கிற 25 பேர் இப்போ 17 பேர் ஆகிட்டாங்க. அவர் என்ன முடிவில் இருக்கிறார் எடப்பாடி அவர்கள்? அவர்கிட்ட அந்த பிரச்சனையே என்னென்னா, கொஞ்சம் ஜெயலலிதா பாணி, எம்ஜிஆர் பாணியில் இருக்கணும். எம்ஜிஆரை எஸ்டி சோமசுந்தரம் திட்டாத திட்டு கிடையாது. எம்ஜிஆரை பற்றி முதல்ல ஊழல் புகார் வச்சவர் அவர் தான். எம்ஜிஆர்னால் நேர்மைன்னு இருந்த காலத்தில் எம்ஜிஆர் மேலே ஊழல் புகார் வச்சவர் எஸ்டி சோமசுந்தரம். வெளியே போய் கட்சியிலாம் தொடங்கினார், அவரை கட்சியில் சேர்த்துக்கலையா? ஜெயலலிதா நடிகையாக இருக்கிற காலத்திலேருந்து என் கட்சிக்குள்ளே வந்த காலத்துலேருந்து ஜெயலலிதாவுக்கு முதல் எதிரி ஆரம்பிரப்பன். அதே ஆரம்பிரப்பனை கட்சியில் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது வளர்மதி, அவங்கள சேர்த்துக்கலையா? யாரும் சேர்த்துக்கல. ஜே பிரிஞ்சு இருந்ததில்ல, மறுபடியும் ஒன்று சேர்ந்த பிறகு நான் பலியாக வாங்கினாங்க. ஜாவில் இருந்த எவ்வளோ பேர் நல்லா தான் இருந்தாங்க. சைதை துரைசாமி ஜா அணியில் முக்கியஸ்தராக இருந்தார், அவர் மேயர் ஆக்கப்படலையா? சென்னை மேயராக இருந்தார்ல, குளத்தூரில் நிற்க வச்சாங்க, அப்புறம் மேயர் நிற்க வச்சாங்க. அதனால் அந்த மாதிரி மறப்போம் மன்னிப்போம் பாலிசி கட்சிக்கு தேவை. அரசியல் மனநிலை இல்லை அவர்கிட்ட. ஆமாம். அப்போ அந்த மறப்போம் மன்னிப்போம் இல்லைன்னா இப்போ அந்த 25 பேரில் 4-5 பேர் போயிட்டான். மீதி இருக்கிற ஆட்கள் வந்து வர இப்போ நிலைமையை பார்ப்பாங்க. சரி ரைட், நம்ம அதிமுக போயிடலாம்,
எங்கள் அந்த மாவட்ட செயலாளர் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் இனிமேல் விசுவாசமாக இருப்போம் தலைவர், போக வேண்டியதானே. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க, டக்குன்னு பேசி அவங்க உள்ளே இழுத்தா கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நான் வந்து அப்படி இருப்பேன், தகுதி நீங்கள் பண்ணியே ஆகணும்னு இன்றைக்கி அனுப்புகிறீங்க யாரை, கொறடாவை. அப்போ அவங்க பயம் வரமா வராதா? அங்கேயும் வழி இல்லை, அப்படிக்கா போனால் நெருப்பு, இப்படிக்கா போனால் பாதாளம் தண்ணி, என்ன தான் பண்ணுறது? ஒரே வழினா அந்த வழியில் தான் ஓடுவாங்க. அப்போ அந்த வழி தாவேக்கா நோக்கி போகிற வழி. ஏற்கனவே 3 பேர் போயிட்டாங்க, அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பிடிப்பாங்க. எப்படி போனேன் என்ன பண்ணேன் எனக்கு சொல்லு. இவங்களும் சரி நீங்கள் யார் இருந்தால் கூப்பிட்டு வாங்க. இதில் திமுக வேறு பிடிப்பாங்க, திமுக 2-3 டிக்கெட்டு, என்னப்பா எப்படி போனேன் அதெல்லாம் எங்களே சேர்த்துப்பாங்களா? எல்லா வேலையும் நடக்குங்க. அரசியல்ன்றது வியாபாரங்க. அதனால் இப்போ திமுக அதிமுக இருந்தது, யார் ஆட்சி அமைச்சாலும் ஒருத்தருக்கு உதவிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. இப்போ தாவேக்கா அண்டர் கிரவுண்ட் டீலிங் இப்போ அவர் சொல்கிறாரு தீய சக்தி தூய சக்தின்னு. நீங்கள் பாருங்கள், ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பாருங்கள் தூய சக்தியும் தீய சக்தியும் எப்படி இணையுதுன்னு. தீத்தோ சக்தி ஆகிடும். அதையும் பார்க்க தான் போகிறீங்க. தமிழக அரசியல் குறித்து பல்வேறு கருத்தை பகிர்ந்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.